எசேக்கியேலுடைய புத்தகம் 37வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எசேக்கியேல் எங்கேயோ கூட்டிட்டு போவார் தெரியுமா உங்களுக்கு? யாவுடைய கை என்மேல் அமர்ந்து யாவா என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் என்னை சுற்றி நடக்க வைத்தார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டாவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். பாக்குறீங்க நீங்க, இது நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு அற்புதம். அதனால இந்த அற்புதத்தை சரியா கேளுங்க. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், யாவாவாகிய ஆண்டவரே, தேவரீர் அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, யாவாவுடைய வார்த்தையை கேளுங்கள். யாவாவாகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உனக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோன்னால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று. இந்த ஆவி எப்படி வரும்ன்றதா எனக்கு வித்தியாசமான ஒரு கிரியைன்னு நினைக்கிறேன். அற்புதத்தை செய்கிற தேவன் எப்படி செய்வார் என்று வாசிக்கமா. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலின் மேல் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேல்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இப்ப எலும்பு, நரம்பு, சதை எல்லாம் வந்துருச்சு, ஆனா ஆவி இல்ல. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, யாவாவாகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து. யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆவி எங்க இருக்குது அப்படின்னா 4 திசையில் இருக்கிற காற்றுக்குள்ள இருக்கு. ஆமென். நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட வருஷக்கணக்கில். உள்ள ஏத்துற வெளியே விடுறேன், உள்ள ஏத்துற வெளியே விடுறேன். உள்ள போற நேரம் ஜீவன், வெளியே போற நேரம் மரணம். இப்ப வெளியே போறது உள்ள வரலன்னா நீ செத்துருவ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நான் 100 வருஷம் வாழ போறேன், 90 வருஷம் வாழ போறேன் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் கூட நீ ஒன்னால உயிரோட இருக்க முடியுமான்னு நீ யோசிக்கணும். விட்ட காற்று உள்ள வரல அப்படின்னா நீ செத்துட்ட. ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து குலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இதுதான் அற்புதம். இந்த அற்புதம் ஏன் உனக்கு நடக்கல? நீ இன்னும் குணப்படல. எனக்கு இந்த அற்புதம் வேணும், இந்த அதிசயம் வேணும். புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார், இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார், இயேசு சப்பானியை குணமாக்கினார், இயேசு முடவனை நடக்க செய்தார், இயேசு குருடனை யாஷுவா உனக்கு என்ன செய்கிறார்? எனக்கு இது வேணும். ஒன்னிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? செய்யல அப்படின்னா நீ வேஸ்ட். நான் சொல்றது புரியுதா? வித்தியாசம் அடையாளம் இல்லை அப்படின்னா நாம ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட். யூஸ் இல்லாத ஒரு பொருள், கிரியே இல்லாத பொருளாக இருக்கிறோம்னா எதுக்கு அவருக்கு? நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம், நான் கடவுளுக்கு பிள்ளை, நான் கடவுளுக்கு பிள்ளை, கடவுளுக்கு. அவர் சொல்றாரா உன்ன? அவர் உன் கிரியை வச்சு தான் அவர் சொல்லுவார். நீ கடவுள்னு யார சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு அது தெரியணும். உன்னுடைய கடவுள் யார்? இறைவன் யார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிசாசு ஒரு இறைவன், ஒரு தேவன். மோசே ஒரு இறைவன். ஆமென்.
தேவன் யாசுவா ஒரு இறைவன். நீ எந்த தேவனை வச்சிருக்கிற? மனிதர்களாகிய தேவனை வைத்திருக்கிறாயா? பிசாசாகிய தேவனை வைத்திருக்கிறாயா? இல்லது யாசுவாகிய தேவனை வைத்திருக்கிறாயா? நான் கேட்ட 3 தேவர்கள் பைபிள்ல இருக்கு. 3 கடவுள் தான். பிசாசும் கடவுள், மோசே கடவுள், யாசுவா கடவுள். உன்னுடைய கடவுள் யார்? சொல்லு. பிசாச கடவுளா வச்சுக்கிட்டு யாசுவா தான் கடவுள், யாசுவா தான் கடவுள்னு சொன்னா, இல்ல மனுஷனை கடவுளா வச்சுக்கிட்டு யாசுவா தான் கடவுள், யாசுவா தான் கடவுள்னு சொன்னா கிரிய நடக்காது. அப்ப நீ மாறணும், உன் கடவுளை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் கலிஞ்ச நாள்ல சொன்னாரு, பலிப்பீடம் இருக்கு கடவுள் இல்லை. பலிப்பீடம் இருக்கு கடவுள் இல்லை. இப்ப பவுல் போய் பிரசங்கம் பண்றான், அறியப்படாத தேவனை நீ ஆராதி. இதுவரைக்கும் அறிஞ்சிருக்கிற தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தா ஒண்ணும் கிடைக்கல. இப்ப அறியப்படாத தேவனை ஆராதிச்சு பாரு, உனக்கு என்ன நடக்கும். ஏன்னா உனக்கு யாசுவானா யாருன்னு தெரியல, பேர் மட்டும் வச்சிருக்கிற. அவருடைய குணம் என்ன, அவருடைய அற்புதம் என்ன, அவருடைய அதிசயம் என்ன, அவருடைய கிரியை என்ன உனக்கு தெரியல. அவரை முதல்ல உணர்ந்து, இவரால் எனக்கு என்ன நடக்கும், நான் இவருக்கு என்ன செய்தால் இவர் எனக்கு என்ன செய்வார், இந்த கான்செப்டுக்குள்ள போகணும். நீ உடனே அப்ப நான் கொடுத்தாதான் அவருக்கு எஸ் கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். கான்செப்டே இதுதான். நீ எந்த அளவில் அளப்பாயோ அதே அளவினால் உனக்கு அளக்கப்படும். பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உன்னை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொருளை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, விசுவாசத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அன்பை கொடுப்பதாக இருந்தாலும் சரி. தேவன் சொன்னார்ல, வெந்தயத்திலும் ஒத்தலாவிலும் ஜீரகத்திலும் கொடுக்கிற நீங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் ஏன் இல்லை சொன்னார்ல. அப்ப அதை எதிர்பார்க்கிறார் அல்லவா? ஒன்று இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு தருவார்? தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் கிரியை வேற மாறணும். கிரியை மாறும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நல்லா புரிஞ்சு பேசுங்க. உங்களை அவர் அவருடைய பிள்ளை ஆக்க விரும்புகிறார். அவருடைய கிரியை ஒன்றில் வெளிப்பட விரும்புகிறார். நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனை நம்பி வந்திருக்கிற நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? தேவ சித்தம் செய்றீங்களா? முதல்ல அது வேணும். கீழ்ப்படுறீங்களா? உன் திட்டத்தை கொண்டு போய் அவர்கிட்ட புகுத்தாத. அவர் உனக்கு அடிமை இல்லை. முதல்ல அவர் யாருன்னாவது தெரியுமா? அவரை பார்த்துருக்கிறியா? அவருடைய நிறம் என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப உன் திட்டத்தை கொண்டு போய் அங்க புகுத்துற. ஆண்டவரே இப்படிதான், ஆண்டவரே இப்படித்தான், நான் இப்படி செஞ்சேன், இதான் சரி ஆண்டவரே. இல்ல, அவருடைய திட்டம் என்ன? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீர் எனக்கு கற்றுக்கொடும், உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். ஒத்துக்க முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லையே. அப்புறம் எப்படி? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்கள் ஒன்றினாலும் உன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இங்கதான் சிக்கல் என்ன? யாசுவாவுடைய இருதயத்தை எத்தனை பேர் கவர்ந்து இழுத்திருக்கீங்க? சொல்லு. இல்ல, யாசுவா எத்தனை பேருடைய இருதயத்தை அவர் கவர்ந்து கொண்டார்? இப்ப இருதயம் தான் அவர்கிட்ட போகணும். இந்த மண்ணான சரீரத்தில் நீ வேஷம் காட்டாத, வேண்டாம். உன் இருதயம் எப்படி தேவ சமூகத்தில் கொடுக்கிறேன்னா அவர் சொல்றபடி தான் நீ வாழுவ. எனக்கு தெரிஞ்சு திருமண பந்தத்தின் மூலமாக என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கே எதிர்மறையா நடக்கும். நான் அங்க வரல. சட்டம் என்ன அப்படின்னா, புருஷனை ஸ்திரீ மதிக்கணும். புருஷனுடைய வார்த்தைக்கு ஸ்திரீயானவள் கீழ்ப்படியணும். இது இந்த பைபிள் சட்டம். எனக்கு உலக சட்டம் தெரியாது. பைபிள் சட்டம் இதுதான். இங்க வேணும்னா ஆணும் பெண்ணும் சமம் என்று நீங்க சொல்லலாம், இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, புருஷனுக்கு கட்டுப்பட்டவள் தான் பொண்டாட்டி, புருஷனுக்கு கீழ்ப்படிவள் தான் பொண்டாட்டி. கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா அவள் அவனுக்கு மனைவி இல்லை. இந்த கீழ்ப்படிதல் எங்க உருமாற்றம் அடையுதோ அங்கதான் அந்த மனைவியை அவன் விட்டுட்டு போலாம். அதுக்கு அதிகாரம் இருக்குது. கீழ்ப்படிதல் உருமாற்றம் அடைந்து கீழ்ப்படியாமை ஆகும் போது, ஆமென், நம்பிக்கையற்றதாய் மாறும் போது, சுதந்திர பாகம் இல்லாமல் ஆகும் போகுது, அங்கே விவாகரத்து உருவாகிறது.
நீங்க சட்டத்துக்கு முன்னாடி சொல்லு அரசாங்கத்திட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, புருஷனை போல் எங்களுக்கு ஸ்திரீகளுக்கும் இத்தனை % அதிகாரம் தரணும், வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா வேதத்தில் தேவ சமூகத்தில் கடந்து வருகிற போது நீ கலெக்டரா இருந்தாலும் சரி, நீ முதலமைச்சரா இருந்தாலும் சரி, உன் புருஷனுக்கு நீ கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவன் விரும்புகிற காரியம். இப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவ சித்தத்தினுடைய ஊடாய் நாம எப்படி இருக்கிறோம்?